திருச்சிற்றம்பலம். தினமொரு மந்திரம் திருமந்திரம். திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திர பாடல் மற்றும் விளக்கமும். இன்று பாடல் 31. மண்ணகத்தான் ஒக்கும் வானகத்தான் ஒக்கும் விண்ணகத்தான் ஒக்கும் வேதகத்தான் ஒக்கும் பண்ணகத்தான் இன்னிசை பாடலுற்றானுக்கே கண்ணகத்தான் கண்ணகத்தே நின்று காதலித்தேனே. சிவபெருமான் அவரவர் தன்மைக்கு ஏற்றவாறு வெளிப்பட்டு அருள்வான். மண்ணுலகில் வாழும் மனிதர்களுக்கு மனித வடிவிலும், வானுலகில் உள்ள தேவர்களுக்கு தேவ வடிவிலும், முக்தி அடைந்தவர்களுக்கு வீடு பேறு தருபவனாகவும், சித்திகளை விரும்பியவர்களுக்கு சித்தனாகவும் விளங்குகின்றான். அவன் இனிய பாடல்களின் இன்னிசையாகவும் விளங்குகின்றான். அப்பெருமானின் அருள் பெற்று அன்பினில் நின்றேனே. மண்ணுலகில் வாழும் மனிதர்களுக்கு மனித வடிவிலும், விண்ணகத்தில் உள்ள தேவர்களுக்கு தேவ வடிவிலும், முக்தி அடைபவர்களுக்கு வீடு வேறு தருபவனாகவும், சித்திகளை விரும்பியவர்களுக்கு சித்தனாகவும், இனிய பாடல்களின் இன்னிசையாகவும் விளங்கும் எம்பெருமான் சதாசிவமூர்த்தியை ஞான கண்ணால் கண்டுணர்ந்து அவர் மேல் அளவில்லாத அன்பு கொண்டு நின்றிருந்தோம். மூலனாகிய யாம் வழங்கிய இந்த 3000 தமிழ் மந்திரங்களும் யாம் பெற்ற இன்பம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் பெற வேண்டும் என்ற அன்பினாலேயே எம் குருநாதன் இறைவனின் அருளால் வழங்கப் பெற்றது. இந்த மந்திரங்களை காலையில் எழுந்து யார் ஒருவர் அவற்றின் பொருளை உணர்ந்து அதில் உள்ள கருத்துக்களை கடைபிடித்து வந்தால் உலகங்கள் அனைத்திற்கும் தலைவனாகிய சதாசிவமூர்த்தியை சென்று அடைந்து யாம் பெற்ற பேரின்பத்தை அனைவரும் பெறலாம் என்று திருமூலர் அருளுகிறார். உயிர்கள் அனைத்தும் இறைவனை உணர்ந்து வீடு பேறு அடைய வேண்டும் என்கின்ற அன்பினால் யாம் உயிர்களுக்கு வைத்த பேரின்ப பரிசு இந்த திருமந்திரம். பேரின்ப நன்மையை தரும் நூலாகும். இந்த 3000 பாடல்களையும் தமது சிந்தையில் வைத்து அவற்றின் பொருளை உணர்ந்து போற்றி வருபவர்களுக்கு அனைத்து விதமான சிறப்புகளையும் கொடுக்கும் என்பது திருமூல தேவநாயனாரின் வாக்கு. திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. இந்த திருமந்திரத்தினை தினமும் ஓத குருவருளும் திருவருளும் துணை நிற்கட்டும். எம்பெருமானின் திருவருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். உலகம் இன்புற்று இருக்க வேண்டும். அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும். ஆனந்தமாயிருப்போம் நண்பர்களே. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள்.